Hello students, welcome back to Solve Math channel. இன்னைக்கு நம்ம 10th சமச்சீர் மேக்ஸ் புக்ல இருந்து எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் வந்து கிராஃப் கொடுத்திருக்காங்க. சோ அந்த கிராஃப்ல நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ அதுக்கு ரீசனும் கொடுக்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு என்ன பண்ணனும்னா கிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுதான் உங்க கொடுத்திருக்க கிராஃப். சோ x axis y axis கொடுத்திருக்கு. இது x axis, இது y axis. நம்ம இப்போ இங்க கொடுத்திருக்கிற கிராஃப் இதுதான் கிராஃப். இப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் ஸ்கேலை வச்சு ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த கிராஃப்ல எங்கே வேணாலும் வரையலாம். இங்கே வரைஞ்சாலும் சரி, இல்லை இந்த பக்கம் வரைஞ்சாலும் சரி. இப்போ இந்த கிராஃப்ல இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைனை நீங்கள் வரையும் போது அது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன். ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டச் பண்ணுச்சு அந்த வெர்டிக்கல் லைன் அந்த கிராஃப்னா அது ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட்ல இந்த வெர்டிக்கல் லைன் டச் ஆகுது இந்த கிராஃபை P and Qங்கிற பாயிண்ட்ஸ். அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? The given curve does not represent a function as the vertical line touches the curve at 2 points P and Q. ஸோ ரெண்டு பாயிண்ட்ல டச் பண்ணுறதால இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் கேஸ் பாருங்க, நீங்கள் செகண்ட் கேஸில் வந்து எப்படி இருக்குன்னா இதான் கிராஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ வெர்டிக்கல் லைன் நீங்கள் இப்படி வரைஞ்சாலும் சரி, ஸ்கேல் வச்சு நீங்கள் இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிங்கனாலும் சரி, அது ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் டச் பண்ணும் எக்ஸாக்டாக. So the given curve represent a functions as the vertical line touches the graph at most one point. So at most ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் பண்ணுது. ஸோ அதனால இந்த கிராஃபும் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து கொடுத்துருக்க கிராஃப் பார்த்தீங்கன்னா தேர்ட் கிராஃப் இதுதான் அவங்க கொடுத்துருக்க கிராஃப். அந்த கிராஃப்ல நம்ம வரைஞ்சிருக்க வெர்டிக்கல் லைன் இதுதான். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல டச் பண்ணுது பாருங்க, P, Q, R இந்த மூணு இடத்துல டச் பண்ணுது. நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணா மட்டும்தான் அது ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ அதுக்கு ரீசன் எழுதணும். The given curve does not represent a function as the vertical line touches the curve at 3 points P, Q and R. ஸோ இப்போ அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க. அதுலேயே ஃபோர்த் சம்ல ஃபோர்த் கிராஃப் இதான் கொடுத்துருக்க கிராஃப். ஸோ நீங்கள் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிங்கன்னா அது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது, பிங்கிற பாயிண்ட்ல. அப்போ இது ஃபங்க்ஷன். ஸோ த சேம் ரீசன் நாங்கள் இங்கே என்ன எழுதணுமோ அதே தான் இங்கே எழுத போகிறோம். The given graph represents a function as the vertical line touches the curve at most one point. ஸோ இதோட உங்களோட ஃபர்ஸ்ட் சம் முடியும். செகண்ட் சம் பார்க்கலாம். Let f as a function from a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1, where a is equal to 2, 4, 6, 10, 12, b is equal to 0, 1, 2, 4, 5, 9, represent by set of ordered pairs, a table, an arrow diagram, a graph. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸாக ஒரு டேபிள் ஃபார்மில் அப்புறம் ஒரு ஆரோ டயக்ராம் கிராஃபாக ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூஸ் எப்போவுமே ஏலேருந்து தான் எடுப்போம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒய்யோட வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேல்யூவும் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும் நம்மளுக்கு? எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 by 2 minus 1. ஸோ 2 by 2னா 1 minus 1 வந்துடும். அப்போ 2 by 2 is 1 and 1 minus 1 is 0ன்னு வந்துடும் ஆன்சர். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 2ங்கும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? 0 வருது. ஸோ அடுத்து எஃப் ஆஃப் 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 by 2 minus 1. ஸோ 4 by 2 டிவைட் பண்ணனா 2 minus 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நீங்கள் 4 வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ 1 வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6. ஸோ எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 6 by 2 minus 1. ஸோ 6 by 2 is 3 minus 1 is equal to 2. ஸோ 6ங்கும் போது நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ 2 வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்து 10. f of 10. So f of 10 is equal to 10 by 2 minus 1. 10 by 2 is 5. So 5 minus 1 is equal to 4. So இங்கே நம்மளுக்கு 10 போடும்போது 4 வருது.
அடுத்து லாஸ்ட்டு f of 12 இருக்குது. ஸோ f of 12 is equal to 12 by 2 minus 1 which is equal to 6 minus 1. So which is equal to 5. So 12 வேல்யூ போடும்போது நம்மளுக்கு y வேல்யூ 5 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை போட்டுட்டோம்னாலே நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ் எழுதிடலாம், டேபிள் போட்டுடலாம், ஆரோ டயக்ராம் போட்டுடலாம், கிராஃப். ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் போடணும். இதை போட்டாலே நீங்கள் எல்லாமே எழுதிடலாம். இப்போ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ்னால் நீங்கள் அப்படியே இதை வந்து கம்மா போட்டு செட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதணும். அதுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ். இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு வர வேண்டியதுதான் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளை கேட்டிருக்கிறது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ். Set of ordered pass. So set of ordered pass எப்படி எழுதுவோம் நம்ம? f is equal to. So இது அப்படியே எழுதிட்டு வந்துருங்க. 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. So அடுத்து செகண்ட் நம்மள என்ன கேட்டிருக்காங்க இங்க? செகண்ட் கேட்டிருக்கிறது வந்து a table form. So ஒரு டேபிள் வரைங்க. ஸோ இந்த டேபிளில் எக்ஸ் போடுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு எல்லா வேல்யூஸும் போடுங்க. 2, 4, 6, 10, 12. ஸோ அதுக்கான வேல்யூஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் அப்படியே எழுதிட்டு வாங்க. 0, 1, 2, 4, 5. ஸோ இதுதான் உங்களுடைய டேபிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராம் போடணும். ஸோ ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க தேர்டு. ஸோ ஆரோ டயக்ராம் எப்படி வரையணும்னா ஸோ நீங்கள் எப்படி நம்ம மேப்பிங் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆரோ டயக்ராமுக்கு 2 செட்டு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இதை எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம், இல்லை ஏபின்னு கொடுத்துருக்கிறதால ஏபின்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கே நடுவில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே 2 இருக்குது, 4, 6, 10, 12. ஸோ இங்கே நம்மளுக்கு பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம எழுதணும். ஸோ 0, 1, 2, 4, 5, 9. So இப்போ 2 is mapped to 0, 4 is mapped to 1, 6 is mapped to 2, 10 is mapped to 4, and 12 is mapped to 5. ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த பியில் இந்த 9 எலிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு எந்த ப்ரீ இமேஜும் இல்லை. இதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படியே விட்டுடலாம். அடுத்து கிராஃப் போட போகிறோம். ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் கிராஃப் போட போகிறோம், ஃபோர்த்து. ஸோ கிராஃப் நம்ம எக்ஸ் ஆக்சஸ் வரைஞ்சிக்கணும். ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் ஒய் ஆக்சஸ் போட்டுக்கணும். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு 2, 2வாக இருக்கிறதுனால 2, 4, 6, 8, 10, 12. ஸோ இங்கே 1, 1ஆகவே எழுதிக்கலாம் நம்ம ஒய் ஆக்சஸில் நம்மளுக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5 இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ 2, 0 இருக்குது நம்மளுக்கு பாயிண்ட்டு. ஸோ இங்கேயே மார்க் பண்ணிக்கோங்க. 2, 0. அடுத்து 4, 1 இருக்குது. ஸோ 4, 1 இங்கே வரும். 4, 1. அடுத்து 6, 2 வரும். 6, 2. 6, 2. அடுத்து 8க்கு எந்த வேல்யூஸும் கிடையாது. 10, 3 இருக்குது. 10, 4 இருக்குது நம்மளுக்கு. ஸோ 10, 4 இங்கே வரும். 10க்கு நேராக போங்க. ஸோ 4, 10, 4. நெக்ஸ்ட் 12, 5 இருக்குது. அதை மார்க் பண்ணிடுங்க. 12, 5. அவ்வளோதான் நம்ம கிராஃப். 12, 5. ஸோ இதோட இந்த கிராஃப் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் சம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 through an arrow diagram, a table form, a graph. சேம் திங் தான். இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளூலாம் எதுவும் கொடுக்கல. எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் இங்கே நம்மளுக்கு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டுடலாம், டேபிள் ஃபார்ம் போட்டுடலாம், கிராஃபும் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமுக்கு போயிடுவோம். ஸோ ஆரோ டயக்ராம் போடும்போது என்ன பண்ணணும்?
ஸோ ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எக்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸோட நம்பர்ஸ்னு. ஸோ 1 2 3 4 5 இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க 1 2 3 4 5. அடுத்து இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 2 2 3 4 இருக்குது. ஸோ 2 2 2 3 தடவை வந்தாலும் நம்ம ஒரு தடவை தான் எழுதுவோம். செட்டில் ரெப்பிட்டேஷன் அலவுட் கிடையாது. ஸோ அதனால் 2 எழுதுங்க, 3 எழுதுங்க, 4 எழுதுங்க. இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை மேப் பண்ண போகிறோம். 1 is mapped to 2. Next 2 is mapped to 2. 3 is also mapped to 2. அடுத்து 4 is mapped to 3. And 5 is mapped to 4. ஸோ இது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து டேபிள் போட போகிறோம் செகண்டு. ஸோ டேபிள் ஃபார்ம். ஸோ டேபிள் ஃபார்மில் அதே தான் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு இதே தான் எழுத போகிறோம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ சேம் திங் நீங்கள் எழுத போகிறீங்க. 1ன்னா 2க்கு மேப் ஆயிருக்கு, திருப்பி 2ம் 2க்கு, நெக்ஸ்ட்டு 3யும் 2க்கு, அடுத்து 4 3க்கு, 5 4 மேப் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரியா? ஸோ இதோட இந்த டேபிள் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து கிராஃப் போட போகிறோம். தேர்ட் சப்டிவிஷன் கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் எப்படி வரையணும்னு நான் சொன்னேன். இதே தான் சேம் திங். அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ 0லேருந்து 1 2 3 4 5. ஸோ இங்கேயும் 1 2 3 4 5. ஸோ 1 is mapped to 2. 1, 2க்கு மார்க் பண்ணணும். ஸோ 1 x ஆக்சஸில் y ஆக்சஸில் 2. ஸோ 1, 2. அடுத்து 2, 2. ஸோ அதுவும் இங்கே தான் வரும். 2, 2. 3, 2வும் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். ஸோ 3, 2. அடுத்து 4, 3. ஸோ அதுதான் கொஞ்சம் மேலே போகும். நெக்ஸ்ட்டு 4, 3. அடுத்த பாயிண்ட்டு 5, 4. ஸோ 5, 4. ஸோ இதோட தேர்ட் சம் முடியுது. இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம், ஷோ தட் த ஃபங்க்ஷன் f from n to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 to 1 but not on 2. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா n to n ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ n to n ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த எக்ஸோட அதாவது ஏவோட எலிமெண்ட்ஸும் n தான் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பியோட எலிமெண்ட்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 2x minus 1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம x is equal to 1. ஏன்னா எக்ஸோட எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ஒய்யோட எலிமெண்ட்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ x is equal to 1 போட போகிறேன். ஸோ அப்போ f of x is equal to 2 into 1 minus 1. ஸோ 2 minus 1 1 வந்துடும். ஸோ அப்போ நான் எக்ஸுக்கு 1 வேல்யூ போடும்போது ஒய்க்கும் எனக்கு 1 தான் வேல்யூ வந்தது. இது பக்கத்தில் எழுதிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால எழுதிட்டு வந்துருங்க. ஸோ அடுத்து x is equal to இங்கே f of 1ன்னு போட்டுக்கோங்க. x is equal to 1 போடும்போது x is equal to 2 போடும்போது f of 2 is equal to 2 into 2 minus 1 which is equal to 4 minus 1. 4 minus 1 3. ஸோ அப்போ 2, 3ன்னு வரும் பாயிண்ட். அதை எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு 3 வேல்யூ போடுங்க போதும். ஸோ x is equal to 3. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதால ஏதாவது 3 வேல்யூஸ் போட்டாலே போதும். ஸோ f of 3. ஸோ f of 3 is equal to 2 into 3 minus 1 which is equal to 6 minus 1. 6 minus 1 is 5. ஸோ 3, 5ன்னு வரும் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்து இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான், ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு நம்மள காமிக்க சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஆரோ டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ ஆரோ டயக்ராம் போடும்போது இதுவும் என்ன இதுவும் என்ன. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸு. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கேயும் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியும் இங்கே மேப்பிங்கில் என்ன இருக்குது, 1, 1 இருக்குது. அப்போ 1 is mapped to 1. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 is mapped to 3.
ஸோ 2 வந்து 3க்கு மேப் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 இஸ் மேப்டு டு 5. ஸோ இதுதான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அடுத்து 4 வேல்யூ கொடுத்தாலும் அது எதுக்கு மேப் ஆகும்னா 7க்கு மேப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும், அதாவது ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்கு. So each and every element in this n, okay, A is mapped to a distinct image in B. So இது வந்து 1-to-1 function. பாருங்க ஒரு எலிமெண்ட் 1-to-1 எலிமெண்ட் தான் மேப் ஆயிருக்கு நம்மளுக்கு. அப்ப இது 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஆனா இது ஆன் டு இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் டுனா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருந்தா தான் அது ஆன் டுன்னு சொல்லுவோம். இங்க கோடமைன்ல உங்களுக்கு 1 2 3 4 5 6 இருக்கு. ஆனா இதுல ரேஞ்ச் நீங்க மேப் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2க்கு 4க்கு 6க்கெல்லாம் நம்மளுக்கு வந்து மேப்பிங் இல்லவே இல்லை. பாருங்க எதுக்குமே மேப் ஆகல. இங்க எந்த ப்ரீ இமேஜுமே இல்லை டொமைன்ல. ஸோ அதனால இது ஆன் டு கிடையாது. ஸோ அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா நீங்க இதுக்கு ரீசன் எழுதணும். F is a 1-to-1 function since distinct or different elements in n are mapped to different images in n. ஓகேங்களா, இது 1-to-1 ஃபங்க்ஷனுங்கிறத எழுதிருங்க. அதுக்கு அப்புறமா ஆன் டு இல்லைங்கிறதுக்கான ரீசனும் நம்ம எழுத போறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸோ different since different elements in n. ஓகேங்களா, this since different elements in n have different images, அதுவும் nல தான், different images in n. okay, it is F is a 1-to-1 function. ஸோ 1-to-1க்கு நம்ம ரீசன் எழுதிட்டோம். இப்போ ஏன் இது ஆன் டு இல்லைங்கிறதுக்கு ரீசன் எழுதணும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன எழுதணும்னா பட் the even numbers in the codomain do not have any pre-images in the domain. Any pre-images in the domain. So அதனால இது on to கிடையாது. ஓகேங்களா? So domain, therefore F is not on to. So F is not on to. So 1-to-1 மட்டும் தான் on to கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ 5th sum பார்க்கலாம். Show that the function f from n to n defined by f of m is equal to m square plus m plus 3 is 1-to-1 function. So இது 1-to-1 function மட்டும் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க நம்மள. So இதுல வந்து xக்கு பதில் m கொடுத்திருக்காங்க. சேம் n to n natural numbers to natural numbers. இப்போ லாஸ்ட் சம் எப்படி போட்டோமோ fourth sum அதே மாதிரி தான் நீங்க போட போறீங்க. So இப்போ இங்க வந்து m க்கு வேல்யூ கொடுக்க போறோம், அவ்வளவுதான் நம்ம. So m is equal to 1 கொடுக்கும்போது f of 1 என்னவாகும் உங்களுக்கு 1 square plus 1 plus 3. So which is equal to 1 square is 1, 1 plus 1 is 2, 2 plus 3 is 5. So 1, 5 வருது. So அடுத்து m க்கு நான் 2 வேல்யூ கொடுக்க போறேன். So m க்கு 2 வேல்யூ கொடுத்தனா f of 2 is equal to 2 square plus 2 plus 3. So 2 square is 4, 4 plus 2 is 6, 6 plus 3 is 9. So 2 போடும்போது உங்களுக்கு 9 வருது. So அடுத்து m is equal to 3 கொடுக்கிறேன். So அப்போ f of 3 is equal to 3 square plus 3 plus 3. So 3 square is 9, 9 plus 3 is 12, 12 plus 3 is 15. So 3, 15 வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேணும்னா இன்னொரு வேல்யூ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 3 வேல்யூஸ் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் இதே மாதிரி தான் மேப்பிங் போட்டு பாருங்கள் நீங்கள். ஸோ மேப்பிங் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சும்மா சிம்பிளாக இது போடணும்னு அவசியம் இல்லை எல்லா சம்முக்கும். ஸோ போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். n to n இருக்குது ஃபங்க்ஷனு. ஸோ 1 2 3 4 நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறதால 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் 1 2 3 4 இங்கே வந்து நிறைய நம்பர்ஸ் வரும் நடுவில். நான் இங்கே மேப் பண்ணுற நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ நடுவில் கேப் விட்டுறேன் பாருங்கள்.
ஸோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, சேம் நம்பர்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக நம்பர்ஸ் வரும். நம்ம இங்கே மேப் பண்ண போகிற ரேஞ்சுக்கு மட்டும் நான் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ 1 is mapped to 5, ஓகேங்களா, and 2 is mapped to 9 and 3 is mapped to 15. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். நடுவில் நிறைய லெஃப்ட் அவுட் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் இந்த டொமைனும் ஒரு இப்போ இமேஜுக்கு என்ன ஆயிருக்கு, மேப் ஆயிருக்கு. ஸோ 1 to 1 தான் மேப் ஆயிருக்கு. அப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான், ஓகேங்களா. ஸோ சின்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் n, ஸோ அதுதான் நீங்கள் எழுதி முடிக்கணும் இந்த சம்ம. சின்ஸ் different elements in n have different images in the codomain or different images in n எழுதினாலே போதும். have different images in n. f is a 1-to-1 function. இதோட இந்த சம்ம முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரீசன் எழுதிட்டோம், ஓகேங்களா. ஸோ இப்போ 6th சம் பார்க்கலாம். 6th சம் லெட் a is equal to 1, 2, 3, 4 and b is equal to n. அப்படின்னா b belongs to natural numbers, ஓகேங்களா. ஸோ bங்கிற செட்டில் வந்து natural numbers தான் இருக்கு. f is a function from a to b, be defined by f of x is equal to x cube, then find the range of f, identify the type of function. ஸோ இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் எழுதணும், அதுக்கப்புறமா டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் எழுதிப்போம் நம்ம. ஸோ a is equal to அவங்களே கொடுத்துட்டாங்க 1, 2, 3, 4. ஸோ b நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது பியோட செட்டை நீங்கள் எழுதணும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4. ஸோ இட் கோஸ் ஆன் நேச்சுரல் நம்பர்ஸ், எண்டில் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால பியோட செட்டை எழுதிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ என்னது, f of x is equal to x cube கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுங்கிறது எதோட வேல்யூஸ், ஏவோட வேல்யூஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக போட்டு நீங்கள் அந்த ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஸோ எஃப்ஐ வந்து 1ன்னு போடுறேன். ஸோ 1ன்னு போட்டால் 1 cube which is equal to 1, ஓகேங்களா. ஸோ அப்போனா 1, 1. அடுத்து 2 போடுறேன். f of 2 போடும்போது 2 cube வரும் which is equal to 8. ஸோ 2, 8. அடுத்து f of 3 is equal to 3 cube which is equal to 27. ஸோ 3 போடும்போது 3, 27. ஸோ அடுத்து f of 4 போடுறேன். 4 cube. ஸோ 4 cube is 64. ஸோ 4, 64. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ரேஞ்சு கண்டுபிடிக்கணும்னா எது உங்களோட ரேஞ்சு, இதுதான் மேப் ஆகிருக்கு. இந்த டொமைனில் இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு எதெல்லாம் மேப் ஆகிருக்கு கோடொமைனில், அதுதான் நம்மளுடைய ரேஞ்சுன்னு தெரியும். ஸோ 1, 8, 27, 64 இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்க ரேஞ்ச் எழுதிருங்க. ஸோ ரேஞ்ச் of f is equal to 1, 8, 27, 64. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், மேப்பிங் போட்டு பார்க்கணும். ஸோ மேப்பிங் போட்டு பார்த்தாலே போதும். ஸோ மேப்பிங் போடுங்க. ஸோ ஏவோட எலிமெண்ட்ஸ், பியோட எலிமெண்ட்ஸ். ஸோ ஏல நம்மளுக்கு 1, 2, 3, 4 இவ்வளோ தான் இருக்குது டொமைனோட எலிமெண்ட்ஸு. இப்போ கோடொமைனில் நம்மளுக்கு பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்குது, 1லேருந்து ஆரம்பிக்குது. 1, 2 ஸோ வந்துகிட்டே இருக்கும். நான் இங்கே நம்மளுக்கு மேப் ஆயிருக்க நம்பர்ஸ் மட்டும் எழுதுகிறேன் நேச்சுரல் நம்பர்ஸில். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை, மேப்பிங்கு போடாமே கூட எழுதலாம். இருந்தாலும் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தெரியும். ஸோ 27. ஸோ அப்படியே 64 வரைக்கும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 1 is mapped to 1, 2 is mapped to 8, 3 is mapped to 27 and 4 is mapped to 64. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு டொமைனில் இருக்க ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் 1-to-1 தான் மேப் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷன் தான். அப்போ என்ன எழுதணும், சின்ஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்
in A are mapped to different elements in different images in B, F is a one-to-one function. ஸோ இதுதான் நம்ம ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இந்த சம் முடியுது. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.